கந்தன், கங்குலி கந்தன். சொல்லுங்க சார். கிளாஸ் ஆரம்பிக்கலாமே. ஜனனி, ரூம் எங்க இருக்கு? நோ நோ நோ, ரூம் எதுக்கு? இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணலாமே. வெள்ளக்காரன் ஹாலுக்கு ஏன் தெரியுமா சார் ஆளுன்னு பேர் வச்சான்? தேவையில்லாத நிறைய ஆளுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கராத்தேன்றது கான்ஃபிடன்ஸ்க்காக கத்துக்கிறது இல்ல, கான்ஃபிடென்ட்டா கத்துக்கணும். ஓ ஜனனி, ரூம் எங்க இருக்கு? மாஸ்டர், ரூம் மாடியில இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட். பை. மாஸ்டர், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஃபேமஸானாலே இதான் பிரச்சனை, நிறைய பேர் நிறைய இடத்துல பார்ப்பாங்க. உங்களை ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்கேன், கரெக்டா? ஒரு ஃபயரையே இன்னொரு ஃபயர் இருந்து காப்பாற்ற முடியுமா? நீ பார்த்தது எங்க அண்ணனை பசுபதி, அவன் தான் பயந்தாங்கோலி. ப்ளீஸ் கோ. அண்ணனா? இது எங்க போய் முடிய போதோ எப்பா. இல்ல மாஸ்டர், அது நீங்க தான். என்னது நானா? உங்க ஃபேமிலிக்கே இந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. உங்க அப்பா என்ன பார்த்து எங்க அண்ணன் டென்ஷன் பண்றான், நீ என்ன எங்க அண்ணனை பார்த்து என்ன டார்ச்சர் பண்ற? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாஸ்டருக்கு டவுட் வரலாம், ஆனா இது மாஸ்டரான் டவுட் வரவே கூடாது. அநேகமா இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். சாரி மாஸ்டர், சாரி. எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கராத்தேல எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? கராத்தேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ டிராயரை திறக்கிறது. மாஸ்டர், நான் இந்த டேபிள் டிராயர் சொன்னேன். கம் ஹியர். ஓபன், க்ளோஸ். ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. லெஃப்ட்ல மூடு. இப்ப டேபிள்ல இல்லாம லெஃப்ட்ல மூடு. ரைட்ல மூடு, டக்குன்னு தர. லெஃப்ட்ல மூடு. இப்ப நீ பண்ணு. ரைட்ல தர. எஸ். லெஃப்ட்ல மூடு. லெஃப்ட்ல அடி. ரைட்ல தர. ரைட்ல அடி. ரைட், லெஃப்ட், ரைட். பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நீ சூப்பரா பண்ணிட்ட. அண்ட் எப்பலாம் நீ ஃப்ரீயா இருக்கியோ அப்ப மாஸ்டர் நினைச்சுக்கோ. அப்பதான் உனக்கு கராத்தே ரொம்ப நல்லா வரும். வட்டா? பை. ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. ரைட்ல. பியூட்டிஃபுல். இதே மாதிரி 3 மாசம் பண்ணீங்க, நானே இந்த பெல்ட் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ சூப்பர் மாஸ்டர். கராத்தேனா ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன், ஈஸியா இருக்கு. வாழ்க்கையில எல்லா கஷ்டமான விஷயமும் சிம்பிளா தான் முடியும். அந்த ரூட்டை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு உங்க வீட்ல வெண்பொங்கல். ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. எனக்கு ஒரு பிளேன் கொண்டு வரேன். 1 crore ஓடி கேட்டிருந்தேன், இன்னும் பதில் இல்ல. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, சீக்கிரமா சாங்ஷன் பண்ணிடலாம். உங்க கவுண்டர் முன்னாடி வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு ஆள் நிக்கிறானே, எதுக்கு வந்திருக்கான்? அவர் கிளாசிக் மினரல் வாட்டர் கம்பெனில இருந்து 7 lakh டிராப் பண்ண வந்திருக்கார். சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த ஜிப்பா போட்டு இருக்கானே, இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? திஸ் ஜென்டில்மேன் இவர் என் ஆபீஸ்ல ஸ்டாஃபா இருக்காரு. இவன் பெரிய ஃப்ராட் சார். நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த ஜென்டில்மேனோட தம்பியை பத்தி. இவன் அண்ணன். இவன் பேர் பசுபதி. இவனுக்கு ஒரு தங்க மட்டும் தானே இருக்கா? நீங்க கங்குலி கந்தனை மிஸ் பண்றீங்க. கங்குலி கந்தனா? நீங்க கொஞ்சம் கிளியரா க்ளோஸா பாத்தீங்கன்னா இவன் தம்பி இருக்கான்ல கங்குலி கந்தன், அவன் கண்ணு பூனை கண்ணு, கேட் ஐஸ். அப்படியா? இவங்க அப்பா ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருந்தாரு. அந்த லோன் விஷயமா இவ ப்ராப்பர்ட்டியை நான் தான் அட்டாச் பண்ணேன். அப்போ கூட இந்த பூனைக்கண்ணு தம்பியை பத்தி நான் கேள்விப்படலையே. எதுக்கும் நல்லா ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்களேன். சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எப்ப அவன் மேல டவுட் வந்துச்சா அப்பயே அவனை வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே. இன்னும் நான் சந்தேகப்படுறேன்னா மானஸ்த சித்திர மாட்டானா? இது பாரு, அவனுக்கு என் மேல சந்தேகம் வராம அவன் மேல இருக்கிற ஏன் சந்தேகம் எல்லாம் போகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஒரே வழி, துப்பறிய நிபுணர் கணேஷ் வசந்த். தேங்க்யூப்பா. ஓகே சார். ஹலோ ஹலோ மிஸ்டர் கணேஷ் வசந்த், எங்க இருக்கீங்க? உங்க லெஃப்ட்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். ஹாய் சார். அப்படியே போன்லயே கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்? நம்ம 2 பேரையும் சேர்த்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா விஷயம் வெளியே லீக் ஆயிடும். அப்புறம் எதிரி உஷாராயிடுவான். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், நீங்க போலாம். இத சொல்ல இங்க ஏன் வர சொன்னேன்? போன்லயே சொல்லிருக்கலாமே. நான் உங்களை ஸ்டடி பண்ண வேணாம். என்னையா? ஏன்? கேஸ் கொடுக்குறேன், நீங்க காசு கொடுப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாய் சார். பில். யோ என்னையா இது? நான் ஒரு காப்பி தான் ஆர்டர் பண்ணிருக்கேன், இன்னும் சாப்பிடல. அதுக்குள்ள 2500 ரூபாய் பில் கொடுத்துருக்கேன். சார் உங்களுக்காக பசுபதி கேஸை விசாரிக்க வந்த டிடெக்டிவ் கணேஷ் வசந்த் 400 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 2500 ரூபாய்க்கு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு சார். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். யார் நீங்க? என்ன வேணும்? நான் கவர்மெண்ட்ல இருந்து வர்றேம்மா.
அதான் டிவி மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்துட்டீங்களே, இப்போ என்ன கொடுக்க வந்தீங்க? நான் கொடுக்க வரலம்மா, எடுக்க வந்திருக்கிறேன். சென்சஸ். உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? நானே அண்ணன் 2 பேர். அண்ணன் 2 பேர். ஓகே, தேங்க்யூ. என்னையா நீ இந்த நேரத்துல? ஆபரேஷன் ஸ்டார்டிங் ஜஸ்ட் நவ். தங்கச்சி ஒருத்தி, அண்ணன் 2 பேர். தங்கச்சி அவ வாயிலே கொடுத்த செல்ஃப் ஸ்டேட்மெண்ட். நீ ஆளை பார்த்துட்டு முதல்ல ஃபோன் பண்ணு. பசுபதி, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பசுபதி கிட்ட இந்த பார்சலை கொடுக்க சொல்லி நவரச நாயகன் சத்யன் அமைச்சாரு. பசுபதியோட மாமா தான் நானு. சத்யன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. கூட நானே அவன்கிட்ட கொடுத்துறேன். கொடுத்துறீங்களா? சத்யன் மாமா கேட்டதா சொல்லு. கண்டிப்பாண்ணே. பை பையா, உன் பணியில ஒரு சனியம் போட்டா இருக்க. யார் அது? தலைவா, உன்னையே சனிட்டானே. ஐயோ. பசுபதி, பசுபதி. யார் நீங்க? மிஸ்டர் பசுபதி. ஆமா. சத்யன் இந்த பார்சலை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னார். சத்யன் கிட்ட இவ்வளோ டீசென்டானாலா? புதுசா? பழசு, ரொம்ப பழசு. உங்களை பத்தியும் உங்க தம்பி கந்தனை பத்தியும் நாங்க பேசாத நாளே கிடையாது. ஓ, கந்தனை பத்தியே சொல்லியிருக்காரா? இவ்வளோ ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. எஸ், வாங்க. கமிங். கவிதா, சார் நம்ம ஃப்ரெண்டு. யாரு? மொட்டை மாடியில கந்தன் கராத்தே பிராக்டிஸ் பண்றான்ல, அவனை வந்து சார் கிட்ட பேச சொல்லு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீ போ. கந்தனா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சார், நான் போய் குளிச்சுட்டு மெதுவா வாங்க, அவசரம் இல்ல. கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. மிஸ்டர் சிவகுருநாதன், நான் டிடெக்டிவ் கணேஸ்வரன் பேசுறேன். நான் இப்போ பசுபதி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ பசுபதி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேக்குறீங்களா? கேட்டதா? தம்பி கந்த மேல மாடியில கராத்தாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதையும் கேக்குறீங்களா? கேட்டீங்களா? கந்தனை நேரில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஓகே, ஓவர். தேங்க்ஸ் கவியா. ஐயோ சென்னமர, என்ன இது சாருக்காக கொண்டு வந்தது. ஐயோ சாரிப்பா, நான் குச்சி எச்சியாச்சு. பரவாயில்லையா? வெல்கம். இந்தாப்பா. ஏமா யார் இருந்தாலும் அண்ணன் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் சார், வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். ப்ளீஸ். வேலைக்காரியை கரெக்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இல்ல ஐயா. என்ன என்னடா நினைச்சீனா? இதுக்காடா நீ துண்டு குத்தா உன்ன பொழுதுறவனேப்பா. அப்பா, ஐயோ அம்மா. கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. East to the west, the north and south, you know it's kinda hasty. The east to the west, the north and south, you know it's kinda hasty. ஐயோ அப்பா. சைனால இருந்து எதிரி அமிச்ச கிஷோகா டிராகன் தானே நீ? நான் சைனீஸ் புட்டு கூட சாப்பிட்டது இல்லையா? அப்ப ஏன்டா இங்க வந்த டிராகன்? அது வந்து உங்ககிட்ட கராத்தே கத்துக்க வந்தேன்ப்பா. கராத்தே கத்துறவங்க ஏன்டா டையி? உனக்கு தெரியாத நான் லேடி ஸ்பெஷலிஸ்ட்னு. ஐயோ, கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு கில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு தில்லு முள்ளு. சார், எங்க பசுபதி அண்ணன் கந்தண்ண ட்வின்ஸ் மாதிரி நீங்களும் ட்வின்ஸா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல, காலையில உங்கள மாதிரியே ஒருத்தர் சென்சஸ் எடுக்க வந்தாரு. அதான். ஓஹோ. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. காலையிலே பூஜை போடும் பக்தி முகம் இங்கு, எதிரிகளை பந்தாடும் சக்தி முகம் அங்கு. வரேன்.
தம்பி கந்தனை மொட்டை மாடியில பாத்தீங்களா? 2 பேரையும் பார்த்துட்டேன் சாமி. வரேன், போயிட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, சுவாமி பிரசாதம். சார் சார் அப்படி போவாதீங்க, மொட்டை மாடியில கந்தன் இருக்கா. ஐயோ, சைனாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, நான் வர்றேன். அப்பா இது எப்படி? ஐயோ என்னால முடியலப்பா. 40,000 ரூபாய் சம்பளத்துக்காக கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வைக்க வேண்டியதா இருக்கு, பாத்ரூம்ல பைப் ஏற வேண்டியதா இருக்கு. என்னடா வாழ்க்கை சாமி. அண்ணே, கராத்தே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சா? பாட்டி எப்படி இருக்கே? சால்ட்ல வர ஏஞ்சலினா ஜோலி மாதிரியே இருக்கு. நேத்து வெண்பொங்கல்ல சால்ட் அதிகமா இருக்கும்போது நினைச்சேன். தேவையில்லாத படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆக்ஷன் படம்னா உசுரு. நேத்து டிராயர் ஓபன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா ஒரு பியூட்டிஃபுல் லெமன் ரைஸ். ஓகே மாஸ்டர். முருகா என்றழைக்கவா முத்து. குட் மார்னிங் சார். அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா இங்க என்னையா பண்ற? தம்பி கந்தன் இப்போ உங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கான். அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்ன கண்டுபிடிச்ச? அவங்க ஆளு மட்டும் 2 பேர் இல்ல சார். பிஹேவியர், கேரக்டர், காஸ்டியூம் எல்லாத்துலயுமே 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம். வா வா உள்ள வா. மார்னிங் மாஸ்டர். மார்னிங்மா. கராத்தேல முக்கியமான ஸ்டெப் கர்டனை மூடுறது. கம் ஆன் டு இட். மாஸ்டர் மூடியாச்சு. வெரி குட். நீ ஜெனரலா தூங்கும்போது எப்படி பொத்திப்ப? இப்படி பொத்திப்பேன். பிரில்லியன்ட். இத தான் கராத்தேல பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. புரியல மாஸ்டர். கர்டனை மூடு, பெட்ஷீட்டை போத்து. ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போத்து. ரைட் பிளாக், லெஃப்ட் பிளாக். ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போத்து. அவங்க 2 பேரையும் என் 2 கண்ணால நானே பார்த்தேன். பசுபதி நல்ல பையன் இல்ல, அவன் பொய் சொல்ல மாட்டான். சார் ஃபுல் டீட்டெயிலையும் ரிப்போர்ட்டா போட்டு உங்க ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன். 10,000 ரூபாய் மேல போட்டு கொடுங்க சார். பல பேர்கிட்ட பல இடங்கள் அடி வாங்கி பாடி பெயினா இருக்கு. பாங்காங் போய் பவுடர் மசாஜ் பண்ணாதான் இந்த பாடி ரெடி ஆகும். அதுக்கு என்ன லெமன் ரைஸ் ரெடி. நான் எடுத்துட்டு வரேன். நீங்க கார்டன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே. டேய் 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 டேய், உனக்கு இங்கே மசாஜ் நடந்து போது போய் ஒளிஞ்சுக்க போ, ஒளிஞ்சுக்க போ. அப்புறம் ஜனனி கராட்டே எப்படி போயிட்டு இருக்கு? கராத்தே ஒன்றும் தண்ணி வடிகட்டி விற்கிற பிசினஸ் இல்ல சார். டேக்ஸ் டைம். மாஸ்டர் லெமன் ரைஸ் சாப்பிடுங்க. தேங்க் யூ. மாப்ள எங்க புடிச்சீங்க இந்த கராத்தே மாஸ்டர்? ரத்தனம். இன்னைக்கு சால்ட் கரெக்டா இருக்கு. நம்ம ஜனனிக்கு கராத்தையோட சேர்த்து காம்போ பேக்ல வீட்டு வேலையும் கத்து கொடுக்கறாரு நம்ம மாஸ்டர். கட்டண மூடு, போர்வை போத்து. கட்டண மூடு. ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இப்படி ஒரு நல்ல அண்ணனுக்கு தம்பியா பிறந்துட்டு கராட்டேங்கிற உன்னதமான கலையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு ஏன் இந்த கெட்ட பழக்கம்? லெமன் ரைஸ் சாப்பிடுறதும் அவ்வளவு பெரிய கெட்ட பழக்கம் கிடையாது. நான் அதை பத்தி சொல்லுங்க. இந்த ப்ரூஸ்லி, ஜெட்லி, டிராகன்லி, பிராண்டன்லி இவங்க யாரும் குடிக்காதப்போ இந்த கங்குலிக்கு மட்டும் ஏன் இந்த குடிக்கிற கெட்ட பழக்கம்? எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம யாரு எப்படி கவுக்குறது நைட்டு ஃபுல்லா யோசிச்சு தூங்காம இருக்கானே அவன் பெட்ரா? கடைக்கு போய் ஒரு குவார்டர் வாங்கி 2 ரவுண்ட் அடிச்சு சந்தோஷமா கவுந்தச்சு தூங்குறானே இவன் பெட்ரா? சொல்லுங்க சார். அப்படி இல்லப்பா. ஓ, நீங்க குடிச்சவங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதே. நான் சரக்கு சாப்பிட்றேன் தானே, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். வெள்ள வாடா டிராகன். பாத்தீங்களா சார், இத்தனை நேரம் நம்ம பேசுறது ஒட்டு கேட்டு இருந்தான். நான் தான் உனக்கு கராத்தே சொல்லி தர முடியான்னு சொன்ன. உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க சார். நீங்க அண்ணன் தம்பி 2 பேரா இல்ல ஒருத்தரே வேஷம் போட்டு என்ன ஏமாத்துங்களான்னு கண்டுபிடிக்க நான் தான் இவனை அப்பாயிண்ட் பண்ணப்பா. அவன் தப்பில்ல.